சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன் ஃபார் மண்டே பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரலாங்கிறத நான் இந்த இடத்துல நோட் பண்ணி காமிக்கிறேன். பாரு, ஃபஸ்ட்டு 58,851, 58,803, 58,739. இது சப்போர்ட் இருக்கிறதுலே ரொம்ப கீழே உள்ள சப்போர்ட் நான் சொல்கிறேன். டார்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 59,065, 64. ஸோ இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாங் பொசிஷனுக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னா சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். சம்டைம் இதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட்டாக எதாக இருக்கும் அப்படின்னா இதாக இருக்கும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ சம்டைம் மட்டும்தான் இப்படி ஓவராக மேலே போகும். ஸோ ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும் ட்ரேடு. ஓகே, இப்போ செகண்டு கால் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இன்றைக்கி வந்த லோவில் இருந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இதாக இருக்கும், செகண்ட் டார்கெட்டாக இதாக இருக்கும், தேர்டு, ஃபோர்த்து டார்கெட்டாக இதாக இருக்கும். சம்டைம் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப மேலே போகும், ரொம்ப கீழே வரும். சரி, ஓகே. அடுத்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வராமல் இங்கே மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மூணாவதாக இதை எடுத்துக்கலாம். இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து மேலே போச்சு அப்படின்னாலும் போகும். இருந்தாலுமே ட்ரைலிங் ஸ்டாப்பில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இது ஃபோர்த்து கால் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் போனால் எப்படியெல்லாம் போகுங்கிறத நான் இப்போ நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து இப்போ புட் ஆப்ஷன் போச்சு அப்படின்னா எப்படி போகுங்கிறத இப்போ நான் நோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் மேலே வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இது ரியாக்ட் ஆகுங்கன்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எதாக இருக்கும் அப்படின்னா நியர்பையே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தான் செகண்ட் டார்கெட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டாக எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ இந்த மாதிரி சம்டைம் மட்டும்தான் நடக்கும், எல்லா டைமும் நடக்காது. ஸோ இது ஒன்று. அடுத்து வேறு எங்கே இருக்குது? அடுத்து ரெண்டாவது புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ரிவார்டு கம்மி, ரிஸ்க்கு ஜாஸ்தி, ரிவார்டு கம்மி. உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த டார்கெட் இவ்வளோ தூரம் போகுங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்டு புட் ஆப்ஷனாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் பட்சத்தில். சரி, ஓகே. இதுவும் இல்லை. தேர்டாக எங்கே ரியாக்ட் ஆகும் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டார்கெட் இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்து மார்க்கெட் இங்கேருந்து அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்னா இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இந்த மாதிரி கூட புட் ஆப்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டுடே பேங்க் நிஃப்டியுடைய ப்ரிடிக்ஷன் மண்டேக்காண்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.